இன்றைக்கி மஷ்ரூம் மசாலாவும் கஸ்தூரி மேத்தி வச்சு சப்பாத்தியும் தான் டின்னருக்கு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா ஒரு 4-5 ஏலக்காய், கசகசா, ஒரு பெரிய பட்டை, கிராம்பு, சோம்பு இவ்வளவும் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணணும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல, கைப்பிடி அளவுக்கு பூண்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேணும். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடணும். அப்புறம் ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் ஒரு கப் அளவுக்கு தாராளமாக விட்டு அதில் இந்த எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே போட்டு பே லீஃபும் போடணும். இது எல்லாமே போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். இப்போது அந்த நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். பச்சை மிளகாவும் போட்டுடலாம். போட்டு இது உப்பு சேர்த்து ரொம்ப தொக்கு மாதிரி ஆற வரைக்கும் பொறுமையாக கிளறி கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். இது ஃபுல்லாக இது இந்த கலர் மாதிரி நல்லா தொக்கு ஆகணும். அது வரைக்கும் நம்ம கலரி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ இது ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடணும். பூண்டு இதில் இருக்குது, இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும். அடுத்தது அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூனுக்கு காஞ்ச மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இது 4ம் தேவைக்கானப்பில் வாசனை எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். காரம் வேணும், அதனால் காஞ்ச மிளகாத்தூளும் 3 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கு. ஸோ இந்த 4 பொடியும் சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வெங்காயத்துக்கு கூட வெந்து வரணும். ஸோ இது இப்போ ரெடி ஆயாச்சு. கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூமும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கு உப்பும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மூடி வச்சு வேக விடணும். இது சீக்கிரமாக வெந்துடும் மஷ்ரூமு. ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட கஸ்தூரி மேத்தி போட்டு சப்பாத்தியும் பண்ணியிருக்கேன். நல்லா பட்டர் விட்டு சுட்டு எடுக்கணும். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி சப்பாத்தியும் மஷ்ரூமும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.